ஆக்சுவலா எங்க 2 பேருக்குமே ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்களும் ஏஜ் டிஃபரன்ஸ்ல கல்யாணம் பண்ணிக்கோங்க ஜாலியா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆமா, இந்த பிடிவில சொல்லுவாங்கல்ல, ஒரு தாயும் தாரமுமா இருப்பாங்க, அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோங்க. கல்யாணம் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, ஒர்க் அவுட் ஆகும் சூப்பரா. எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு அது ப்ராப்ளமா தெரியல, எங்களுக்கும் அது ப்ராப்ளமாவே தெரியல. ஏன் அதனால ஓகே பரவாயில்ல. அப்படிதான் நாங்க அப்படிதான் மாத்தி. இப்ப நான் திருப்பி முன்னாடி பிறந்து வர முடியாது, அவன் திருப்பி பின்னாடி பிறந்து வர முடியாது. இது எதுவுமே மாத்த முடியாது, இதையும் மாத்த முடியாது. அவ்வளவுதான், அப்படியே போயிட்டே இருக்கும். எங்க இருக்கும் 2025ல இருக்கும். அதெல்லாம் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்திருக்கு, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்திருக்கு, அவ்வளவுதான். ஆனா ஜெனரலா நிறைய ரூமர்ஸ் வரும்ல, இந்த மாதிரி ரூமர்ஸ்க்கு ஒரு பதிலடி, ஒரு ரிப்ளை கொடுக்கணும், ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும், என்ன சொல்வீங்க? எங்களை மாதிரி நீங்களும் ஏஜ் டிஃபரன்ஸ்ல கல்யாணம் பண்ணிக்கோங்க ஜாலியா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆமா, இந்த பிடிவில சொல்லுவாங்கல்ல, ஒரு தாயும் தாரமுமா இருப்பாங்க, அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோங்க. கல்யாணம் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, ஒர்க் அவுட் ஆகும் சூப்பரா. இல்லை, நிறைய பேருக்கு அந்த இது இருக்கும், அந்த மாதிரியான ஒரு மேபி லவ் பண்ணியிருந்திருப்பாங்க, ஏஜ் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் லவ் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் அது ஏஜ் காரணத்துக்காக அது அவங்க பிரேக்கப் பண்ணணும்னு நினைப்பாங்க, இல்லை அவங்க பிரிஞ்சிடணும்னு நினைப்பாங்க. அது வேண்டாம், பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நாளைக்கு நிறைய பேருக்கு அந்த ஆசை இருந்திருக்கும், ஆனால் வெளியே சொல்ல முடியாமல் கூட இருந்திருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஓகே பண்ணிக்கோங்க. சொசைட்டி ரெண்டாவது அக்செப்ட் பண்ணிக்கோ. இன்னைக்கு எதையோ அக்செப்ட் பண்ணுது, நாளைக்கு பின்னாடி அதையும் அக்செப்ட் பண்ணிக்கோ, அவ்வளோதான். ஐ திங்க் அந்த அக்செப்ட் அப்படின்றது வந்து அக்செப்டன்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட கிடையாது. அது எனி ஃபார்ம் ஆஃப் மேட்டர்ஸ் நம்ம எடுத்துட்டாலும் ஐ திங்க் as a கப்பலாக வரும்பொழுது சில விஷயம் நம்ம அக்செப்ட் பண்றது இட் டேக்ஸ் டைம். இல்லை, அது 2 பேருக்குள்ளுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ எங்க 2 பேருக்குள்ள ஒரு விஷயம் நாங்க டிஸ்கஸ் பண்றோம், ஒரு விஷயம் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வேற மாதிரி ஒரு விஷயம் தோணும், வேணான்னு சொல்றதுக்கு. அவனுக்கு அது 100% வேணும்னு தோணும். ஏன்னா அந்த டிஃபரன்ஸ் மேபி நீங்க சொல்ற அந்த டிஃபரன்ஸ்னால நான் ஏன் வேணான்னு சொல்றேன்றதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவேன். கரெக்டா இதனால இது வேண்டாம், இது நம்மளால பண்ண முடியுமான்னு தெரியாது, அதனால இது வேண்டாம், சேஃப்டி சைடுக்கு இது வேணாம்னு நான் சொல்வேன். அவனுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, பிடிச்சிருக்கிறதுக்கு ரீசன் கரெக்டா இருக்கு அப்படின்னா எந்த ரீசன் ரொம்ப பெருசா இருக்கோ அதை சூஸ் பண்ணி அதை நாங்க வாங்குறோமா வாங்க மாட்டோமா டிசைட் பண்ணிடுவோம். 2 பேருக்குமே சில விஷயம் வந்து நான் சொல்றத அவன் கேட்பான், அவன் சொல்றது எனக்கு புரியும். ஆமா கரெக்ட் தானே அப்படின்னு எனக்கு புரியும். இப்போ நாங்க எங்க 2 பேரோட காமனான ஒரு டிசிஷன் என்னன்னா, லைஃப்ல வந்து கடனே இருக்கக்கூடாதுன்றது ஒரு காமனான எங்களோட டிசிஷன். ஸோ நாங்க வந்து ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துடவே கூடாதுன்றதுல ரொம்ப ஷியரா இருக்கும். இன்னைக்கு இருக்கு அயனார் துணை, நாளைக்கு அயனார் துணை இருக்குமான்னு தெரியாது. ஸோ அயனார் துணை இல்லாதப்ப நாங்க அந்த ப்ரெஷர் வந்து எங்க மேல இருந்துடக்கூடாது அப்படின்றனால நாங்க நிறைய விஷயம் அவாய்ட் பண்ணிடுவோம். இது அவனுக்கு சில விஷயம் பிடிச்சாலும் எனக்கு சில விஷயம் பிடிச்சாலுமே நாங்க பேசிப்போ உட்காந்து இது ஒர்க் அவுட் ஆகும், இது ஒர்க் அவுட் ஆகாது, நாளைக்கு இந்த அவார்டெல்லாம் வருது, இந்த மாதிரி ஃபேன்ஸ் மீட்லாம் வருது, நாளைக்கு இதெல்லாம் வராது, 3-4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு வராமல் போனால் கூட அந்த சிச்சுவேஷன் நம்ம மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வேணும் இது வேணான்றதை 2 பேருமே உட்காந்து டீட்டெயில்டாக பேசும். ஆல்சோ நான் சொல்லியிருக்கேன்ல, ரொம்ப பொறுப்பான ஒரு ஆள் அப்படின்றனால எல்லா விஷயமே வந்து புரியும். நிறைய விஷயம் எனக்கு சொல்லிக் கொடுத்ததே, நான் சேஞ்ச் ஆனதே நான் பயங்கரமாக செலவு பண்ணுவேன், சூப்பராக செலவு பண்ணுவேன். நான் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆனதே இந்த ஆஃப்டர் மேரேஜ் அரவிந்த் கூட இருந்ததுக்கு அப்புறம் தான். வந்து எக்ஸ்பென்சஸ்லாம் எப்படி பண்ணணும், எங்க வைக்கணும், எங்க வைக்க கூடாதுன்றதெல்லாம் எனக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்ததே அரவிந்த் தான். அப்படின்றனால அதை நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஸோ என்னதான் ஏஜ் டிஃபரன்ஸ் இருந்தாலுமே நானுமே அரவிந்த் கிட்ட கத்துக்கிறது நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நாங்கள் காமனாக டிஸ்கஸ் பண்ணி அது நல்லா செட் ஆகும் எங்களுக்கு. எல்லாமே அதான் கோ வித் ஃப்ளோ தான். எல்லாமே சொல்ல போனா அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சாக்ரிஃபைஸ் தான். ஒருத்தங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதை ஒருத்தங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அவ்வளவுதான்.